அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் நம்மளோட ஐயாவோட கோவிலில் இருக்கும், பசுமன் கோவிலில் இருக்கும். பசுமன் கோவிலில் நம்ம ஐயாவுக்கு பூஜை செய்கின்ற ஐயா பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், எங்கிட்டு வாங்க ஐயா. ராமகிருஷ்ணன் ஐயா இருக்கிறாங்க. ஐயா, போன வருடம் மாதிரி இந்த வருடம் வந்து திருவிழா வந்து இருக்கா இல்லை குறைந்திருக்குதா சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் குறையல, எப்பவும் போல ஆள் கூட்டம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா. கூட்டிட்டு தான் போறாங்க மக்கள். பார்த்து விட நடந்தாலும் மக்கள் நடந்தாச்சு, மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். முகக்கவசத்தை கழிச்சு பேசும்போது சத்தம் கேட்கு. பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க, குறை இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ஐயா பூசாரி ஐயா. மக்கள் வந்து எவ்வளோ காலையில இருந்து என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு? காலையில இருந்து பூஜைகள் என்ன நடந்தது? பால் குடம் பூஜை நடக்க, கும்பம் வச்சு பூஜை நடக்கிறோம், பால் குடம், வேல் குச்சி எல்லாம் வந்துச்சு, எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. சந்தோஷமா இருக்கிறாங்க. யார் முக்கியமான தலைவர்கள் யார் யார் வந்தாங்க? முக்கியமான தலைவர்கள் இன்னைக்கு வந்து இவர் முஸ்லிம்பட்டிக்காரர் வந்தார். முஸ்லிம்பட்டிக்காரர் வந்து வேற யார்? பாரதிய ஜனதா கட்சியில இருந்து மற்றவங்க கட்சியில இருந்து இன்னைக்கு இல்லை. காலையில வந்தார். காலையில வந்து பால் குடம் எடுத்து பக்தர்களை வந்து செலுத்திட்டு போயிருக்கிறாங்க. இந்த தருணத்துல பாருங்க எவ்வளவு சந்தோஷமா ஐயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்பவும் குறையாது, எப்பவும் குறையாது அப்படிங்கறது அவங்களுடைய வாக்காக இருக்கு. ஐயாவும் சந்தோஷமா. நாளைக்கு நான் 29-30 தாமரை எங்களுக்கு. நாளைக்கு என்ன விசேஷம் இங்க வந்து கோவில? நாளைக்கு என்ன விசேஷம்? நாளை பகலே வந்து பால் குடம், இது ஜோதி, முளைப்பாரி எல்லாம் நாளைக்கு வரும். இன்னைக்கு ரவைக்கு ஊர்வலம், ஐயா தேர்ல வச்சு ஊர்வலம், சிறப்பு பூஜைகள் நைட்டு நடைபெறும். இரவு நேரங்கள் சிறப்பு வரும். ராத்திரி 12 மணி செல்லும் சுற்றி வரும். 12 மணி அளவில் வந்து தேர் வந்து சுற்றி வருவாங்க. இந்த ஊரை சுற்றி ஐயாவுடைய அந்த திருவுருவத்தை வச்சு அவங்க சுற்றி வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே நேரடியாக பார்க்கலாம், பேசலாம். பாருங்க ஐயா கிட்ட எல்லாரையும் வர எந்த அரசாங்கம் மீறி மக்கள் வந்துடும். மக்கள் வெள்ளம் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து எல்லாரும் வந்து பேண்டமிக் டைம்ல எல்லாரும் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எதற்கும் பயப்படல. அந்த மக்கள் கூட வந்தாலும் 5 பேரும் குறையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, அலமோதிக்கிட்டே இருக்கு. ஐயா கொஞ்ச நேரம் வெளியில வந்தாங்க, அதனால அவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த நடக்கிற விஷயங்களை எனக்கே நிம்மதி 2 நாளா உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. அந்த அளவு பாருங்க, உட்கார்ந்து கூட எந்திரிக்க முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. சிறப்பான பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு சிறப்பு அம்சம் என்னையா? 3 நாளைக்கும் சிறப்பா இருக்கு. எப்பவும் வரதோட 1 லட்சம் ஆளு கூட வரும். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஐயாவுடைய எல்லா பூஜை புனஸ்காரங்களும் சித்தர் வழிமுறைப்படி நாளை நடைபெறும் இல்லைங்களா ஐயா? சொல்லுங்க, அது சொல்லுங்க. நாளைக்கு சித்தர் பால் குடம், சோதி, அபிஷேகம் எல்லாம் நடக்கும். எல்லாமே நடக்கும். அதனால கண்டிப்பாக மக்கள் அனைவரும் தேவர பூஜைக்கு வாங்க. கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை இங்கே வந்து எல்லாரும் பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக ஐயா இந்த கொரோனா லாக்டவுனில் மக்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நன்றி. தேவர் மீடியா செய்திகளுக்காக மதினாச்சியா.